இன்ஸ்பெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க கண்மணி அன்பிட்ட வந்து இந்த ஒரு வருஷம் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? நீங்க எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் வேணும் அப்படிங்கும்போது, கண்மணி வந்து சொல்றாங்க, அன்பு வந்து ஏற்கனவே வந்து எனக்கு நெறைய விஷயங்கள் சொல்லிக் குடுத்துருக்காரு. மெயினா வந்து டிரைவிங்ல எடுத்துக்கங்க. பைக்கு, கார் எதுவுமே எனக்கு ஓட்டத் தெரியாது. எல்லாமே அவர் தான் சொல்லிக் குடுத்தாரு. அதே நேரத்தில வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்து நான் வெறும் சைக்கிள் மட்டும் தான் ஓட்டிட்டு இருந்தேன். ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கூட எனக்கு சரியா வராது. எல்லாமே அவர் ட்ரெய்னிங் குடுத்ததுக்கு முன்னாடி, இன்னைக்கு நான் லைஃப்ல சூப்பரா இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரத்தில வந்து பார்த்தீங்கன்னா, அன்புட்ட வந்து அவர் கேட்கும்போது அன்பு சொல்றாப்ல, கண்மணிய பொறுத்தவரைக்கும் எப்பயுமே வந்து யாருக்காச்சும் ஏதாவது ஒரு கஷ்டம் அப்படின்னா, உடனே வந்து ஹெல்ப் பண்ணக்கூடிய இடத்துல வந்து கண்மணி இருக்கா. இன்னும் சொல்ல போனோம்னா, கண்மணிய பொறுத்தவரைக்கும் தனக்கு ஒருத்தருக்கு எழுதி போனாலும் கூட அத பத்தி மனசுல நினைக்காம, அவங்களுக்காக திரும்ப வந்து எவ்வளவோ நல்ல விஷயங்கள் வந்து பண்ணக்கூடியவ. அவங்க ஒரு ஆபத்துல இருந்தாலும் கூட, இந்த மாரி கேரக்டர் வந்து கண்மணிட்ட வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றாரு. இது எல்லாமே கேட்டுட்டு அந்த புரிஞ்சுக்கிற என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அளவுக்கு நீங்க ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க. இது ரொம்ப நல்ல விஷயம். ஆனா, இதே மாதிரி வந்து என் மனைவிய நான் புரிஞ்சு வைக்காதனால, இன்னைக்கு அவ இல்லாத கூட என் மனச போட்டு வாட்டுது. அவ என் கூட இருக்கும்போதெல்லாம் நான் அவ கூட சண்டை சச்சரவமா தான் என்னுடைய வாழ்க்கைய ஓட்டியிருக்கேன். இப்ப அவ இல்லாத டயத்துல என்னால வந்து ஏத்துக்கவே முடியல. இப்ப தான் எனக்கு அவளோட அருமை தெரியுது அப்படிங்கிறாரு. இது எல்லாமே வந்து வீட்ல இருக்கவங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஒரு கவலையான ஒரு விஷயம் ஆயிப்போச்சு. அவர் சொல்லி ஃபீல் பண்ணி அழுகும்போது எல்லாருமே தர்ம சங்கடத்துல ஆயிர்றாங்க. உண்மதான். எப்பயுமே பார்த்தீங்கன்னா வந்து கட்டின பொண்டாட்டி இருக்கும்போது அதோட அருமை தெரியாது. இல்லாத போது தான் அருமை தெரியும் அப்படிங்கிறது வந்து நம்ம ஏற்கனவே நிறைய விஷயங்கள நம்ம பார்த்துருக்குறோம். அதே நேரத்தில வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வீட்ல வந்து என்ன ஃபங்ஷன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக மத்தவங்க எல்லாருமே வந்து கம்பெனி ஸ்டாஃப்ஸ் எல்லாமே முயற்சி பண்றாங்க. பட் அன்போட தம்பி வந்து இவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அவங்களுக்கு தெரியக்கூடாதுன்றக்காண்டி அவங்ககிட்ட வந்து சொல்லி சமாளிச்சுட்டு, நாங்க ஒரு வேற பர்த்டே செலிப்ரேஷன் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுக்கிறாப்புல. அடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம்.